அந்த பீஸ் கமிட்டிக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது பீஸ் கமிட்டில வந்து அமெரிக்காவினுடைய தூதுவரை அழைச்சி முன்னிலையில் வைத்திருக்கிறான். அதனால நம்ம தொண்டர் அணியை வந்து வாபஸ் வாங்கணும்னு பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறார், நீங்க அப்படி வாபஸ் வாங்கவில்லை, ஆனால் என்னன்னா நான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கிடுவேன், பிளாக்மெயில் செய்யற மாதிரி டார்ச்சர் எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஜவாஹிர்லால் அவர்கள் சொல்றாங்க. நான் வந்து ஆரம்பத்தில் இருந்த சுமார் 1985 இருந்து பிஜே அவர்களை தெரியும். நான் அவருக்கு மாணவராக இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு அவர் வந்து முதலாளியா கூட இருந்திருக்கிறார். அல்ஜன்னத் சென்னையில வந்து மதுரையில வந்து அல்ஜன்னத் பிரஸ் வைத்திருக்கும் போது அவர் பிரஸ் வச்சிருக்காரு, அதுல நான் வேலை பார்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அல்ஜன்னத் பத்திரிகை வந்திருக்கு, அதுல ஆசிரியா இருந்திருக்காரு, துணை ஆசிரியா நான் இருந்திருக்கிறேன். அப்புறமா ஏகத்துவம் வந்துருச்சு, அல்முபின் வந்துச்சு, ஆசிரியருக்குள்ள அவரை போன்று நானும் இருந்திருக்கிறேன். அதே மாதிரி தாயிகளா இருந்திருக்கேன். இன்று வரையிலையும் அவரோடு ஜவாஹிருல்லாஹ் அவர்களை விட பிஜே அவர்களை எனக்கு ரொம்ப நிறைய தெரியும். ஆரம்பத்தில் இருந்து சிறு வயதில் இருந்து அவர்களை நாம் பார்த்து இன்று வரையிலும் அவருக்கு தெரியும். எத்தனை விஷயங்களில் அவர் வந்து சில கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதை மாற்ற மாட்டேன் என்று கண்டிப்பாக உறுதியாக பிடிவாதமாக அவர் இருப்பார் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் ஏராளமான விஷயங்களில் அவர் சொன்ன கருத்தை மாற்றி இருக்கிறோம். சில விஷயங்கள் பிடிவாதமாக இருந்தால் உங்க கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது ஜவாஹிர்லால் சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லும் போது பிறை விஷயத்தை சொன்னார். பிறை விஷயத்துல டவுன் ஹாஜி அறிவிச்சிட்டாரு. அப்ப நான் வந்து இவருக்கு பாக்கறதுக்கு நான் போன் போட்டு போன் போட்டுக்கும் போது இப்படி என்ன நீங்க அறிவிச்சீங்கன்னா கண்டிச்சேன். அது ஹதீஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்க செய்தது சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். வச்சது பிறகு இவரும் பாக்கர் அவர்களும் சொல்லி இருக்கிறார். பிஜே அவர்கள் வந்து இது வந்து அந்த ஊருக்கு மட்டும் எல்லாரும் ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு நிலைப்பாட்டில் இருந்தார். நான் வந்து அதை மீறி அன்றைய தினத்தில் நோன்பு வச்சேன். பிஜே அடுத்த நாள் நோன்பு வைக்கிறார், நான் வந்து முதல் நாள் நோன்பு வைக்கிறேன். யாரு பிஜேயினுடைய கருத்தை மறுத்து அது கூட கடைநூறுல கூட கேட்கிறார். அப்துல் ஜலீல் மகனை கேட்கிறாங்க, இப்படி என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க செய்யறது ரைட்டு தான், அன்னைக்கு தான் நீங்க வைங்க, ஹதீஸ் படி என்னுடைய கருத்துப்படி இப்படி செய்வதான் சரின்னு நான் சொன்னேன். இப்படி சொன்னதற்காக வேண்டி பிஜே செய்ய நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த தாயி பதவியிலிருந்து நீக்குங்க, என்ன நீக்கி இருக்கணும். அல்லது இஸ்லாமிய கல்லூரியில இருந்து என்ன செய்ய நீக்குங்க அப்படின்னு நீக்கி இருக்கணும். ஏன் இதுவரை நீக்கல? எத்தனை மசாயில்கள் விஷயத்துல எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, மற்ற தாயிகளுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த எஸ்எஸ்சி சைஃபுல்லாஹ் ஹாஜா இருக்காரு, அவருக்கும் இருக்குது. சில ஹதீஸ்கள்ல ரெண்டு விதமான கருத்து வர்ற மாதிரி இருக்கும். நேரடியா தெளிவா இல்லாம இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் இருக்கும்போது ஒரு கருத்து இதுதான் சரின்னு பிஜே சொல்லுவார், இல்ல அதுல விட இந்த கருத்து தான் எனக்கு சரியா இருக்குன்னு சொல்லுவோம். நாங்க சொல்லி இருக்கிறோம் பல விஷயங்களில் பிஜேயுடைய கருத்துக்கு மாற்றமா இன்று வரையிலேயும் நாங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் வந்து நினைத்திருந்தாருன்னா என் கருத்துப்படிதான் நடக்கணும், இல்லன்னா தௌஹீத் ஜமாத் ஓடுன்னு சொல்லிட்டு எல்லா ஜாயிலும் விரட்டி இருக்கணும். விரட்டலையே நாங்கள் இன்று வரையிலும் இருக்கிறோம். நீங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிற விஷயத்தில் அவருக்கு மாற்றமா நான் கருத்துல தான் இருந்தேன். என்ன டார்ச்சர் பண்ணாரு, உடனே உங்களை நிர்பந்தப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கருத்து சரி என்று இருந்தால் டார்ச்சர் தான் பண்ணணும். கண்டிப்பா இதுதான் நியாயம் என்று சொன்னா அந்த நியாயத்தை வலியுறுத்தி அவனுக்கு புரிய வைக்கணுமே தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அவன்கிட்ட வந்து உண்மை இல்லை என்று பொருள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஜவாஹிர்லால் அவர்கள் தமுக தலைவரா இருக்கிறாங்க. அந்த மற்ற நிர்வாகிகள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தமுகவை கலைச்சிட்டு எல்லாரும் கொண்டு போய் திமுகவில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிடுவோம். ஜவாஹிர்லால் என்ன செய்யணும், சரி சரி எல்லாரும் நீங்க சொல்றீங்களா அப்ப திமுகவில் போய் சேர்ந்துக்கிடுவோம், அல்ல பிஜேபியில போய் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சேருவாரா? என்ன சொல்லணும், இது எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பு, சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, ஒரு கட்சிக்காரன் போய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். சொல்லி அவர் திருத்த பார்க்கணும். திருத்தலன்னா என்ன செய்யணும், இதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புல நீ இப்படி போனேன்னு சொன்னா நான் இருக்க மாட்டேன்னு விலகணும். அதான் நியாயமான கருத்து. இல்ல எல்லாரும் சொல்றாங்க அதனால நான் டார்ச்சர் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? இத உண்மையான கருத்து, நியாயமான கருத்து எதுவோ அதை எந்த அளவுக்கு வலியுறுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வலியுறுத்தணும். பிஜே அவர்கள் வந்து இந்த தமுகவை ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரையிலே வளர்த்திருக்கிறாரு, கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அது அதனுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டு போகும் என்று அவர் எண்ணினார் என்று சொன்னால் அவர் சொல்லத்தான் செய்யணும். இல்லை என்று சொன்னால் நீங்க எப்படி வேணாலும் போங்க நானும் பின்னாடியே வருகிறேன் என்று சொன்னால் அவரிடத்தில் நியாயம் இல்லை, அவரிடத்தில் நேர்மை இல்லை என்பது பொருள். அதனால இப்படி அவர் டார்ச்சர் செய்து இருந்தாலும் அதை நான் நியாயம் என்று சொல்வேன், அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வேன். என்னுடைய கருத்து இது நியாயம் சொன்னா எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும், நியாயமான கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளும் அப்படித்தான் செய்யணும். தௌஹீதுடைய கொள்கை ஓரிரை கொள்கை பல ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நாம சொல்லத்தான் செய்வேன், இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் நடக்கணும் என்று நான் வலியுறுத்தி சொல்லத்தான் செய்வேன். அப்படி சொன்னால்தான் அவரிடத்தில் நியாயம் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிஜே வந்து இதுங்கள தர்ஜுமத்துல் குர்ஆன் கூட உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். தர்ஜுமத்துல் குர்ஆன் பல ஆட்கள் நாங்க இருந்திருக்கோம், பல ஆலிம்களுடைய முன்னிலையில் தான் அது சரிபார்க்கப்பட்டது. அல்ல பிஜே வந்து பல விஷயங்கள்ல இது இப்படிதான் சொல்லணும், இல்ல இதுக்கு இந்த ஆதாரம் இருக்குன்னு பல ஆதாரங்களை சொல்லி பல விஷயங்களை நாங்கள் திருத்தி இருக்கிறோம். அதை அவரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதுல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு நன்றாக தெரியும்.
அதனால பிஜே வந்து டார்ச்சர் பண்ணுவாரு, அதிலே பிடிவாதமாக இருப்பார் என்பதை ஒருபோதும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. பல இதுல அவர்களை மாற்றி இருக்கிறோம். அதுல நான் ஈடுபட்டு இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். அதற்கடுத்து இன்னொன்னு அந்த பீஸ் கமிட்டில வந்து தொண்டர் அணியை அனுப்பிட்டாங்களாம். அனுப்பின உடனே இந்த தலைவராக வந்து இவர் தூதுவரை வந்து முன்னிலையில போட்டனால திரும்ப வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். ஆக அந்த நேரத்தில் வந்து இதன் விளைவாக வித்ரா பண்ணுவதின் வித்ரா பண்ணாம இல்ல வாலண்டியர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்வதன் காரணமாக இந்த அமைப்பில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனடியாக வித்ரா பண்ணோம். அங்க இருந்த வாலண்டியர்ஸுக்கு தலைமை தாங்கிய சகோதரர் இங்க இருக்கார் தமிழ், அவர்கிட்ட கேளுங்க அந்த சகோதரர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. ஒரு வீட்டுல சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டி சில பேரை உதவியாளர்களாக நம்ம கூப்பிடுறோம்னா கல்யாணம் அன்னைக்குதான் நடக்க போகுது. 10 மணிக்கு கல்யாணம்னா 7 மணிக்கு அந்த கல்யாணத்துக்கு உதவக்கூடியவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு சாதாரண வீட்டுல என்ன நிலைமை இருக்கும்? ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் எக்ஸிபிஷன் நடக்கின்றது. உலகம் முழுவதிலிருந்தும் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்திருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் பார்ப்பதற்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு சேவை செய்வதற்காக இதை போன்ற இந்த சகோதரர்களுடைய தலைமையில சகோதரர்கள் அங்க போயிருக்காங்க. 1 மணி நேரத்தில் எல்லாம் பேக்கப் பண்ணி வாங்கன்னு சொன்னோமா இல்லையா? என்ன மனநிலையில இருந்துச்சு? உங்க மனநிலை சொல்லுங்க. அருமை சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இந்த முடிவை எடுத்தோம், வித்ரா பண்ணதை கொடுத்த வாக்குறுதியை முறித்துக் கொண்டோம் என்ற பாவத்தை நான் செய்திருக்கின்றேன். ஜவாஹிர்லா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் கல்யாண வீட்டில் நடந்து கொண்டிருக்கும், திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அத்தனை பேர்களையும் திரும்ப அழைத்து விட்டார். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எப்படி கொதித்து போய் இருப்பார்கள் என்று அவர் கேட்கிறார். இது வந்து ஒரு மார்க்கத்தை சரியாக புரியாதவருடைய ஒரு பதிலாகத்தான் இதை நான் என்ன வேண்டியிருக்கிறேன். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒருவர் அழைத்தார் என்று சொல்லுகிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம சொல்லுகிறோம், வேலை செய்வதாக போகிறோம், அங்கே மார்க்கத்துக்கு முரணாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. திருமணம் தௌஹீதின் அடிப்படையில் சுன்னத்தின் அடிப்படையில் நடக்குன்னு போட்டா ஆடம்பரம் நிறைய நடக்குது, வரதட்சணை வாங்கினாண்டு அங்க இருக்குது. அப்ப இருக்கும்போது நம்ம வர்றோம்னு நான் சொல்லிட்டேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே போய் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அனைத்து அனாச்சாரங்களையும் அங்கீகரிப்பதை கொண்டு உட்காரணுமா? அங்க அநியாயம் அக்கிரமங்கள் நடக்குமானால் இஸ்லாம் என்ன சொல்வது? ஒரு அநீதத்தை நீ பார்த்தாய் என்று சொன்னால் ஒன்னு கையால தடு, அல்லது வாயால தடு, அல்லது மனதால் ஒதுக்குன்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு அநியாயம் தமுகவுடைய செயல்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அமெரிக்காவுடைய பொருள்களை வந்து எல்லாத்தையும் பரிஷ்கரிக்க செய்யணும், அதை வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு அந்த தூதுவர், அமெரிக்காவின் தூதுவர் சொன்னா ஜார்ஜ் புஷனுடைய மதிப்புக்கு இருக்கக்கூடியவர், ஒரு தூதுவரை அவமதித்தோம் என்று சொன்னா அந்த நாட்டையே அவமதிப்பதை போன்று, அவனுக்கு மரியாதை கொடுத்தோம் சொன்னா அந்த நாட்டுக்கே மரியாதை கொடுப்பதை போன்று. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதற்கு எதிராக இருக்குது என்று சொன்னதற்காக வேண்டி அதை வாபஸ் வாங்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட மனநிலை. ஹதீஸே என்ன சொல்லுது? சத்தியம் செஞ்சிட்ட ஒரு விஷயத்தை நான் சத்தியமா இப்படி செய்வேன், நீ சத்தியம் வாக்குறுதி தான் நாங்க தர்றோம்னு சொன்னா, ஆனா ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டது? ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சத்தியம் செய்து நீ சொன்னாய், அதை விட ஒரு சிறந்த விஷயத்தை நீ பார்த்தால் அதை விட்டுட்டு சிறந்த விஷயத்துக்கு வா என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் உட்பட ஹதீஸ்ல இருக்குது. எது ஹதீஸ்ல இல்லையா? வாக்குறுதியை மட்டும்தான் பின்பற்ற சொல்லுச்சா? அந்த வாக்குறுதி வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குமானால் அதை விட்டு வந்துவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்வதை எப்படி தப்பு என்று சொல்ல முடியும்? இதற்கும் இப்படி பிஜே சொன்னதின் காரணத்தை தமுகவுடைய வளர்ச்சிக்கும் என்ன முட்டுக்கட்டை என்பதை ஜவாஹிர்லால் அவர்கள் சொன்னார்களா? இந்த 3 சீடிகளையும் சொல்லி இருக்கிறார் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். அதற்கு அடுத்தா இன்னொன்னையும் சொன்னார் பிஜே அவர்களுடைய குற்றச்சாட்டுல, அந்த ஆட்களுக்கு வந்து வேலை ஆட்களை மாறி ஒருவருக்கு வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து ஒரு அடிமை மாறி, கொத்தடிமைகள் மாறி, பணத்துக்கு வேலை செய்வது மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வண்ணமாக ஜவாஹிர்லால் அவர்கள் அந்த 3 சீட்ல சொல்றாரு. அங்கிருந்து வெளியில இருந்து நாங்க தமுக ஆட்கள் அந்த பீஸ் கமிட்டில இருந்து கேட்டாங்க, நாங்க என்ன செஞ்சோம், ஆட்களை கொடுத்தோம். அந்த ஆட்களை கொடுக்கும் போது என்ன சொன்னா, வெளியூர்ல இருந்து வர்றாங்க, அதனால போக்குவரத்துக்கு நீங்க பணம் கொடுக்கணும், அதை சாப்பாடும் கொடுக்கணும், இது நியாயமானது. வெளியூர்ல இருந்து ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுங்க, பணம். ஆனா அதற்கு மேல என்ன செய்யறா, படியாக ஒரு நாளைக்கு 60 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பீஸ் ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றோம்னா, நீங்க அவர்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும்,
அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஒரு படியும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லணும். சில பேர் அவங்க வியாபாரம் தொழில் இதெல்லாம் விட்டுட்டு அல்லது அவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில லீவ் போட்டுட்டு வர்றாங்க. நம்முடைய நிகழ்ச்சினா அது வேற, அவர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது என்னது, இது கூலிக்கு அனுப்புற மாதிரி இல்லையா? இதே மாதிரி படிக்க 60 ரூபாய் சொன்னா வெளியில இருந்து வாங்க முடியாதா? ஒரு நல்ல காரியங்கள் என்று இந்த தமுக நினைத்திருக்குமானால் போக்குவரத்து கேட்டிருக்கலாம், சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். படி 60 ரூபாய் தர வேண்டும் என்பது அவர்களை வேலைக்காரர்களை போன்று அவருடைய தன்மானத்தை விளையாடுவதை போன்று இல்லையா என்று பிஜே கேட்பதை நியாயப்படுத்துவதை போலதான் அவர்கள் என்ன செஞ்சிருக்கார், ஜவாஹிர்லால் அவர்கள் பேசியிருக்கிறார்.